கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்றுமே சுமந்திரன் தலைமையிலான ஒரு கூட்டணிக்கு அங்கம் வைக்க மாட்டார். குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் இருக்கின்ற ஒரு கூட்டணியில் கூட கயேந்திரகுமார் இருக்க உருவாக்கம் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட முறைகேடுகள் நடைபெற்றது. ஆகவே இந்த முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று அந்த கட்சியினுடைய பதில் தலைவரும் பதில் செயலாளரும் பதவி விலக வேண்டும். தமிழ் பேசும் கட்சிகள், அதாவது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ் பேசும் கட்சிகள் என்ற ஒரு கூட்டணி என்று சொல்றீங்க. ஆனால் மக்களுடைய பெரும்பாரிய வாக்குகளை பெற்ற ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மற்றும் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், வெண்ணி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹாதர் மஸ்தான் அவர்கள் இந்த கூட்டணிக்கு முதல் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்குகின்ற கட்சிகளை தங்களுக்கு இடையிலான கொள்கை கோட்பாடு ரீதியில முரண்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தமிழ் பேசும் மக்களை இவர்கள் எப்படி ஒன்றிணை காலகாலத்துக்கு சிறுபான்மையின மக்களை மன ரீதியில் ஒன்றிணைக்கக்கூடிய செயற்பாடாக அமையணும் தவிர தேசிய மக்கள் சக்தியை வெறுமன எதிர்கொள்வதற்காக மட்டும் இவர்கள் ஒன்று இணைந்திருந்தால் தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் பதில் செயலாளரும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய ஒரு தொகுதி கிளை உறுப்பினர்கள் ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக உள்ராட்சி மன்ற தேர்தலில் மனு தாக்கல் தொடர்பான ஒரு முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. அதே போல காங்கேசன்துறை தொகுதி கிளைக்கான ஒரு தெரிவு இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே அந்த தொகுதியில் ஒரு கிளை இருக்கும் பொழுது அதற்கு எதிராக இன்னொரு புதிய கிளை உருவாக்கப்பட்டது என்ற ரீதியில் அதிலேயும் ஒரு முறைகேடு இடம்பெற்றிருக்கிறது என்ற ரீதியிலையும், அதே நேரத்தில் அண்மையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட கிளை உருவாக்கம் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட முறைகேடுகள் நடைபெற்றது. ஆகவே இந்த முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று அந்த கட்சியினுடைய பதில் தலைவரும் பதில் செயலாளரும் பதவி விலக வேண்டும் என்று காங்கேசன்துறை தொகுதி கிளை உறுப்பினர்கள் தங்களுடைய கடிதத்தில் எழுதியிருக்கிறார்கள். இப்போ இது ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. இப்பொழுது நீண்ட காலமாகவே சுமந்திரன் அவர்கள் மீதும் சிவஞானம் அவர்கள் மீதும் பல்வேறு விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருக்கிறது இந்த கட்சியினுடைய நிர்வாகம் தொடர்பாக. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் ஒரு அணியிலையும், அதே நேரத்தில் சுமந்திரன் அவர்கள் இன்னொரு அணியிலையும் இணைந்து ரெண்டு பேரும் தங்களுக்கு இடையில ஒரு பிளவுகளை ஏற்படுத்தி தமிழரசு கட்சிக்கு இடையில பல்வேறுபட்ட விமர்சனம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதே அடிப்படையில் கீழ்மட்ட தொண்டர்களும் பாதி அளவில் பிரிந்து காணப்படுகிறார்கள் என்றதுதான் பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல தான் காங்கேசன்துறை தொகுதி கிளை உறுப்பினர்கள் இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அப்ப உடனடியாக இவர்கள் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு கோரிக்கையை கடிதத்தை எழுதியிருக்கிறார். அப்ப இது இப்பொழுது ஒரு பேசு பொருளாக காணப்படுகின்ற இந்த நேரத்தில் நேற்றைய தினம் கூட ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது இந்த தமிழ் பேசும் கட்சிகள் என்ற ரீதியில. குறிப்பாக அந்த கட்சியில பல்வேறுபட்ட குறிப்பாக நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற தமிழ் பேசும் கட்சிகள் என்ற ஒரு ஒன்றிணைவு என்ற அடிப்படையில் தான் இந்த கட்சி கூட்டமைப்பு நேற்றைய தினம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல ஊடகவியலாளர் ஒருவர் ஒரு கேள்வி முக்கியமாக முன்வைக்கிறார். நீங்கள் தமிழ் பேசும் கட்சிகள், அதாவது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ் பேசும் கட்சிகள் என்ற ஒரு கூட்டணி என்று சொல்றீங்க. ஆனால் மக்களுடைய பெரும்பாரிய வாக்குகளை பெற்ற ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மற்றும் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், வெண்ணி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹாதர் மஸ்தான் அவர்கள் இந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கா என்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு பதிலளித்த சுமந்திரன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறார். என்ன விடயம் என்று குறிப்பிட்டார் பார்த்தால், தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முன்வைக்கின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் ஓகே, ஆனால் நாங்கள் குறிப்பிட்டது அரசியல் கட்சி, அதாவது பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளுக்கு தான் இடம் இருக்கின்றது சொல்லிடுறேன். அப்போ இதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது சுயேட்சை குழுவான ராமநாதன் அவர்களுக்கு இந்த ஒன்று இணைவில் இடமில்லை என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயம் இந்த இடத்துல நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்ற ஒரு விடயம் என்னென்னு பார்த்தா, கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்றுமே சுமந்திரன் தலைமையிலான ஒரு கூட்டணிக்கு அங்கம் வைக்க மாட்டார். குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் இருக்கின்ற ஒரு கூட்டணியில் கூட கயேந்திரகுமார் இருக்க மாட்டார் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுமந்திரன் அவர்களுடைய போக்குவர, கயேந்திரகுமார் அவர்களுடைய போக்குவர, அப்போ இரண்டு பேருமே கொள்கை ரீதியாக சரி கட்சி ரீதியாக சரி ஒரு உடன்பாடு எட்ட முடியாமல் இருக்கிறார்கள். அப்ப இவர் குறிப்பாக சொல்ல போனால் கயேந்திரகுமார் அவர்கள் ஒரு போராட்டம் செய்கிறார் என்றால் அதற்கு சுமந்திரன் அவர்கள் வருகை தர மாட்டார். அதே மாதிரி சுமந்திரன் தலைமையிலான எதுவும் மக்கள் போராட்டம் நடைபெற்றிருந்தால் அதுக்கு கயேந்திரகுமார் அவர்கள் அணியினர் ஆதரவு தெரிவிக்க மாட்டார். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த தமிழ் பேசும் கட்சிகள் என்ற ஒன்றிணைவில் கயேந்திரகுமார் அவர்கள் ஒன்று இணைவது சாத்தியப்பாடு இல்லை என்றுதான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஹாதர் மஸ்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தமிழ் பேசும் கட்சிகள் என்ற ரீதியில் ஒன்று இணைந்திருப்பது தேசிய மக்கள் சக்தியை எதிர்கொள்வதற்கான ஒரு திட்டமிடலா என்றுதான் பார்க்கப்படுகிறது. ஆயினும் ஹாதமஸ்தான் அவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வெளிப்படையான ஆதரவு தெரிவித்து வருகிறார். குறிப்பாக வவுனியா மாநகர சபை முதல்வர் பிரச்சனையில கூட
காதமஸ்தான் அவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வெளிப்படையான ஆதரவை அறிவித்திருந்தார். குறிப்பாக வந்து அந்த மாநகர சபை முதல்வர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டவை சரியான ஒரு விடயம் என்று வாதிட்டு இருந்தார். இப்படி அவர் வெளிப்படையாக தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக இருப்பதனால் அதே நேரத்தில் இவர்கள் அதாவது இந்த 6 கட்சிகளும் தேசிய மக்கள் சக்தியை பகிரங்கமாக எதிர்க்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் கொண்டிருப்பதனாலும் காதர் மஸ்தான அவர்களை இணைத்துக் கொண்டு செயல்படுவதிலும் பல்வேறுபட்ட ஒரு சிக்கல் காணப்படுகிறது. ஆயினும் மக்களுடைய பெரும்பாரியான வாக்குகளை பெற்ற இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை தவிர்த்து எப்படிதான் இந்த 6 கட்சிகள் இயங்க போகிறார்கள் என்ற ரீதியில்தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து இந்த இடத்துல முக்கியமாக மனோ கணேசன் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார். என்ன விடயம் என்று பார்த்தால் இது வந்து தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுக்கிறார். மாகாண சபை தேர்தல் தொடர்பான விடயங்களும் காணி விடுவிப்பு தொடர்பான விடயங்களும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பேசி தீர்த்தல் தொடர்பான விடயங்களுக்காக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து தேர்தல் கூட்டணி அல்ல என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். ஆயினும் இது வந்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள் மத்தியிலும் இது எவ்வாறு சாத்தியப்பாடு அமைய போகிறது, குறிப்பாக வந்து தமிழ் பேசும் மக்கள் கூட்டணிக்கு முதல் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்குகின்ற கட்சிகளை தங்களுக்கு இடையிலான கொள்கை கோட்பாடு ரீதியில முரண்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தமிழ் பேசும் மக்களை இவர்கள் எப்படி ஒன்றிணைக்க போகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் வாட்டி படைக்கிறது. ஆயினும் இன்றைய காலத்தின் தேவையாக இந்த சிறுபான்மை மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தேவைப்பாடு காணப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து மக்களுடைய ஆதரவை பெற்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகளை தவிர்த்து இது சாத்தியப்பாடா அல்லது வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை முழுமையாக விளங்கிக் கொள்ளாமல் எவ்வாறு இந்த கட்சிகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்த முடியும் என்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்படுகிறது. ஆயினும் இந்த இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை கேட்டறிந்து கண்டறிந்து தீர்க்கும் ஒரு கூட்டணியாக இருந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். அதே நேரத்தில் வந்து இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையை கையாள்வதற்காக மட்டும், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியை கையாள்வதற்காக மட்டும் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தால் அது பெரும் ஒரு ஏமாற்று வேலையாக அமையும் என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே சிறுபான்மை மக்களை ஒன்றிணைப்பதற்கு தேவையான ஒரு முன்னாயத்தமாக இது கருதப்பட்டாலும் அது காலகாலத்துக்கு வந்து சிறுபான்மையின மக்களை மன ரீதியில் ஒன்றிணைக்கக்கூடிய செயற்பாடாக அமையணும் தவிர தேசிய மக்கள் சக்தியை வெறுமன எதிர்கொள்வதற்காக மட்டும் இவர்கள் ஒன்று இணைந்திருந்தால் உண்மையிலேயே மக்கள் அதற்கான விமர்சனத்தை முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப தொடர்ச்சியாக பார்ப்போம் எவ்வாறு தான் இந்த கூட்டணி செல்ல போகிறது, இந்த எதிர்காலத்தில் இவர்கள் எவ்வாறு இந்த ஒற்றுமைப்பாடுகளை மேற்கொள்ள போகிறார்கள் என்றதெல்லாம் பார்க்கப்பட போகிறது. இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை எடுத்து பார்க்கணும். என்ன விடயம் என்று பார்த்தால் இந்த சிறை கலவரம். குறிப்பாக இந்த மேலும் 2 அதிகாரிகள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 அதிகாரிகள் இந்த சிறை கலவரத்தின் போது உயிரிழப்பை சந்தித்திருக்கிறார்கள். மிகவும் மனவேதனைக்குரிய ஒரு விடயம். ஆயினும் இந்த சிறை கலவரத்தின் இருக்கின்ற பின்னணி வெளிவருமா, உண்மை மர்மம் என்ன என்றதெல்லாம் பார்க்க தோணுகிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட திட்டமிடப்பட்ட சிறை கலவரத்தின் போது இந்த ரகசியங்கள் வெளிவராமல் இருந்தது. ஆனால் இப்ப இருக்கிற இந்த நடைபெற்ற இந்த சிறை கலவரத்திலேயாவது உண்மை நிலை வெளிப்படுமா என்றுதான் மக்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை வேண்டி நிற்கிறார்கள். பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக எதிர்நிலை கட்சிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து காணப்படுகிறார்கள். குறிப்பாக சைத் தலைமையிலான அணியினர் வந்து குறிப்பிடும் போது நீதியமைச்சர் பதவி விலகினாதான் உண்மையான விசாரணையாக இது இருக்கும் என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த சிறை கலவரத்தின் இருக்கின்ற பின்னணி நிலை வெளிவருமா இல்லையா, அல்லது கடந்த காலங்களைப் போல இந்த ரகசியங்கள் மறைக்கப்பட்டு பேணப்படுமா என்பதனை நான் தொடர்ச்சியாக காணப்படுகிற இந்த நேரத்தில் வந்து இப்பொழுது தென்னிலங்கை வட்டாரங்களில் பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகின்ற விடயத்தை எடுத்து நோக்கினால் ரணில் மற்றும் நாமல் அவர்கள் இணைந்து பயணிக்க போகிறார்களா என்ற ஒரு கருத்து நிலை. குறிப்பாக வந்து அண்மையில் ஒரு விழாவின் போது ரணிலும் நாமல் அவர்களும் கலந்து ஆலோசிக்கிறார்கள். இப்போ இந்த இவர்களுக்கு இடையிலான என்ன விடயம் உரையாடப்பட்டது என்ற ஒரு பெரும் ஒரு பேசு பொருள் தான் இப்போ தென்னிலங்கையில் வாட்டி வதைக்கிறது. குறிப்பாக வந்து ரணில் அவர்கள் இந்த ஊடகங்கள் வாயிலாகவோ அரசியல் பரப்பில் திடீரென்று உள்நுழைந்தால் அவர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார், குறிப்பாக ஜனாதிபதியாக போகிறார் என்ற ஒரு கருத்து நிலை பரவி வருகிறது. ஆயினும் அதுக்கான சாத்தியப்பாடு பெருமளவில் குறைவாக இருந்தாலும் இப்பொழுது வந்து ரணிலும் நாமளவர்களும் நேரில் கண்டு பேசிய விடயங்கள் பெரும் ஒரு பேசுபொருளாக காணப்படுகிறது. ஒரு புகைப்படம் என்று இப்பொழுது ஒன்று பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. ரணிலும் நாமளும் ஒன்று இணைந்து விட்டார்கள் என்ற ரீதியில் இப்போ 2029 தேர்தலின் போது ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் வெற்றி பெறுவது பெருமளவு சாத்தியப்பாடில்லை. அந்த தேர்தலில் அவர் போட்டியிடுவாரா என்பது கூட கேள்விக்குரிய ஒரு விடயம். ஆயினும் நாமல் அவர்கள் போட்டியிடுவார் என்று மக்கள் விரும்பினால் அவர் ஜனாதிபதியாக வரலாம் என்று முன்னே ஜனாதிபதி மஹிந்த அவர்கள் அண்மையில் தெரிவித்திருந்தார். அப்ப இதன் அடிப்படையில்
2029 வந்து ரணிலும் ராமல் அவர்கள் ஒன்றிணைந்து இந்த தேர்தல் களங்களை சந்திப்பார்களா, அதற்கான ஆயத்தப்பாடு இப்பொழுது நகர்த்தப்படுகிறதா என்றது தான் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து திடீரென ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ரணில் ஆட்சியை பிடிப்பார் என்ற மாதிரியும் சில கருத்துக்கள் நிலவுகிறது. ஆயினும் சில இடங்களில் வந்து கற்பனைவாதம் மேலோங்கி காணப்படுகிறது என்றுதான் பல்வேறுபட்ட தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற இந்த இடத்துல கிட்டத்தட்ட 11,000க்கும் மேற்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விசாரணைகள் இன்னும் 2 வருட காலத்துக்குள் முடிவடையும் என்ற ரீதியில் நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்போ இது வந்து ஒரு பெரும் பேசுபொருளாக காணப்படுகிறது. காலகாலமாகவே இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நிகழ்ந்தது, அவர்களுடைய உறவினர்களுக்கு இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்ற ரீதியில் கிட்டத்தட்ட 17 வருடங்களாக காத்திருக்கிறார்கள். யுத்தம் கவனிக்கப்பட்டு அதுக்கு முதலே நிறைய மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டனர். அவர்களுடைய வழக்குகள் விசாரணைகள் வந்து நிலுவையில் இருக்கின்ற நேரத்தில் 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட ரீதியில் பல்வேறுபட்ட ஆயிரக்கணக்கான மக்களும் காணாமல் ஆக்கப்பட்டனர். சரணடைந்த மக்கள் பல்வேறுபட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்பட்டது. கடத்தப்பட்டவர்கள் வேறு வகையாக இருக்கும்போது சரணடைந்த மக்கள் கூட காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று பதிவுகள் இருக்கிறது. ஆயினும் இதற்கான சரியான நீதியான விசாரணைகள் இன்னுமே நடைமுறைப்படுத்தவில்லை என்ற பல்வேறுபட்ட கோணங்களில் பல்வேறுபட்ட தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். இப்போ இந்த இடத்துல இப்போ நீதி அமைச்சர் ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார். இன்னும் 2 வருட காலத்துக்குள் கிட்டத்தட்ட 11,000க்கும் மேற்பட்ட பதிவுகள் இருக்கிறது இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர் தொடர்பாக. அப்போ அவர்களுடைய விசாரணைகள் வந்து இன்னும் 2 வருட காலத்துக்குள் முடிவடையும் என்றதில் தெரிவித்திருக்க. ஆயினும் முடிவடையும் சரி, ஆனால் அதற்கான சரியான தீர்வு வழங்கப்படுமா, நீதி வழங்கப்படுமா என்பது வந்து கேள்விக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கிறது இலங்கை திருநாட்டிலிருந்து. நன்றி, வணக்கம்.